வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. நேற்றைய சீரியஸ் தொடர்ச்சி. நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யாரை பார்த்தோம்? மரியன் வில்சன். மரியன் வில்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எது கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்வார்னு சொல்லி அவரே பேசுவார் வெளியில் வந்து. பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தர் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு பேசுவாரு. வேற யாரும் இல்ல, நம்ம ஆதவ் அர்ஜுனா. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. இருக்கிறதுலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. ஆனா அதுக்கான பொருள் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு பெரிய பணமோ, ஒரு பெரிய ரெகனைஸோ, ஒரு பெரிய வாழ்க்கையோ கிடைக்காது. போராடிட்டே இருப்பாங்க, ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க, உழைச்சிட்டே. அதாவது ஏழையா இருந்து கோடீஸ்வரனா எப்படி ஆகணுன்ற ஃபார்முலா தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாகவும் தரத்துக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. எந்த அம்பை யாரு கரெக்டா பார்த்து அடிக்கணும்னு கரெக்டாக தெரியும். அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் பஞ்சபாண்டவர்களை சொன்னேன். அர்ஜுனன் அவர் அப்போ கூட கரெக்டா அடிக்க மாட்டாரு இல்லையே. அப்படி சொல்றீங்களா? கல்யாணம் யாரை பண்ணா கோடீஸ்வரன் ஆகலாம், யாரு பின்னாடி போனா மேல போலாம், எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. சரி, ஓகே, வாங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு மேடையில, அதாவது இரு துயரங்கள், அதான் சரி துயரங்கள்ன்ற பாருங்க, இரு துருவங்கள் பாஸ்கர்ஸ் அவங்கள சேர்த்தாங்க பத்தியா. அப்ப சேர்த்துக்க சொல்ல அவர் ஒரு வார்த்தையை விட்டார். என்ன வார்த்தை விட்டாரு? 10ஆம் தேதி கரூருக்கு போறதா ஒரு பிளான் நம்ம சிஎம் ஜோசப் விஜய். ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி இவருக்குள்ள ஒரு டைலாக், அதாவது ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்குறாங்க, ஸ்டாலின் அவர்களே, நீங்க கரூர்ல உங்க பையன், அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவரோட அரசியல் வாழ்க்கைக்காக எங்க தலைவரையும் எங்களையும் 41 உயிர்களையும் நீங்க உங்க கிட்ட இருக்க போலீஸை வச்சு நீங்க ஒரு சூழ்ச்சி வேலை செஞ்சுதான் இவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது விசாரணையில இருக்கு யார் குற்றவாளி, யார் இதுல நிரபராதி எல்லாம் சொல்லக்கூடியவங்க நீதி அரசர்கள். இவரு அமைச்சர், இவர் அமைச்சர்ன்ற பதவியை விட்டுட்டு. ஓகே, புரியுது எனக்கு. சிபிஐல ஒரு கேஸ் இருக்கும்போது அதை பத்தி வெளியே பேசக்கூடாது, பேசக்கூடாது. இவர் அமைச்சர், அவர் அமைச்சர் மறந்துட்டு, அதாவது இவரு தான் எல்லாத்துக்குமே ஹெட்ன்ற மாதிரி வெளியில வந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டார். சரி, இவர் வார்த்தையை விட்டவனே அவங்கன்னா டம்மி பாபாவா அவங்க அதான் முதலையாச்சு, பழந்தின்னு கொட்டை போட்டவங்களாச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் போயிட்டு உயர்நீதிமன்றத்துல மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. இவர் மேல ஒரு கேஸ். இந்த மாதிரி அதாவது விசாரணையில இருக்கிறது. இவர் வந்து மேடை பேச்சுல அவதூறா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. இதை விசாரிக்கணும். அது இல்லாம தமிழக அரசாங்கம் அதுல 41 குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு தராங்களாம். சரி, எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி இவரு டிவிகேக்கு ஒரு இன்டைரக்ட்லி சப்போர்ட் தான். உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், யார் இன்டைரக்ட்லி சப்போர்ட்? மக்களுக்காக நீங்க பேசுறீங்க, அதாவது டிவிக்கு மக்களுக்காக பேசுறீங்க. 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பை தரணுமா இல்ல உங்க விருப்பம்? சொல்லுங்க, தரலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குடும்பத்துக்கு காசு கொடுத்ததே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் முதல்ல. ஏன்னா சன்னிலியன் வந்தா கூட கூட்டம் வரும், செத்தாலும் அப்படி சாவரவங்களுக்கு கொடுக்க முடியுமா? விஜய் வந்தாரு, சிஎம் ஜோசஃபா இருக்க சொல்ல நான் அவரை சொல்லல. சிஎம் ஜோசப் முன்னாடி அவர் ஒரு விஜய் நடிகர், அவரை பார்க்க கூட்டம் வந்தது. எனக்கு இது நீங்களே எடுத்துட்டீங்க. ஆனா ஓப்பனா சொல்லணும்னா நான் டிவி கேக் சப்போர்ட் இல்லை. என்ன ஜென்ரலா இருக்கோ அதை நான் நார்மலா பார்ப்பேன் நான். சரி, ஓகே, ஓகேவா? அதனால நான் சொல்றேன், எனக்கு ஒருத்தரவும் இப்படிதான் பேசிட்டு வராங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதை பார்த்த உடனே எத்தனை ஆர்மியில இறந்தவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் பெருசா என்ன பண்ணுச்சு? ஏன்னா அவங்க நாட்டுல வாழ்ற மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உயிரை விட்டாங்க. போயிட்டு தெரிஞ்சே நான் போனா எதிரி என்ன கொல்லுவான் அப்படின்னு தெரிஞ்சே உயிரை விட்டவங்க. ஏதோ பொழுதுபோக்குக்காக போலவங்க, நாட்டோட நல்லதுக்காக போனாங்க. அவங்களுக்காக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யார் விட்டுருக்கா? இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. 41 பேர் இறந்தாங்க. 41 பேர் இறந்தாங்கன்னு திரும்ப 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 சொல்லுகிறாங்க. தமிழ்நாட்டுக்காக எத்தனை ஆர்மிமான் இறந்தாங்கன்னு ஒரு கவுண்ட் இருக்கா? கண்டிப்பா நீங்க கேட்க வேண்டிய விஷயம் தான். இதுல இன்னொரு நான் வார்த்தையும் கேட்டுருந்தேன் உங்ககிட்ட. இந்த 41 மரணங்களுக்கு காரணம் யாரு? அதாவது நான் வந்து ஒருத்தர் இல்ல, இதுல பல பேர் காரணங்கள் இருக்காங்க. இதுல அன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண டீம், அப்புறமா அதுதான் கரெக்டா ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த காரணம் விஜய் கண்டிப்பா சொல்லணும். சரியா? அவரோட ஃபேம் ஒண்ணு, அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தது. ஆனா தப்பு யார் மேலன்னு பார்த்தா நான் மக்கள் மேல தான் சொல்றேன். நான் ஒன்று கேட்குறேன், இந்த இடத்துல சிஎம் விஜய் மற்றும் அமைச்சர்கள், இப்போ இருக்க அமைச்சர்கள், புஷி ஆனந்தா இருக்கட்டும், அங்கே இருக்க அந்த ஆர்கனைஸ் டீமாக இருக்கட்டும்,
போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஆப்ஷனாக கொடுத்த இடத்துல ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. எத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ப்ளஸ் அங்கே எத்தனை மணிக்கு வருவாங்க, 12:40க்கு வருவாங்கன்னு எழுதி கொடுத்தீங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் பேச முடியாது. நான் முடிச்சிட்டுமா? நீங்கள் அதை முடிச்சுட்டு போயின்னு தெரியுங்களா? அதை சொல்லி நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். 12:40க்கு வரேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில். சரியா? 12:40லேருந்து இன்பிட்வீன் இந்த டைமில் வரேன்னு. ஆனால் வந்த டைம் 9 மணி. ஆனால் 12:45க்கு வரேன்னு சொன்னவங்களால அங்கே கூட்டம் வந்து காலையில் 7-8 மணிக்கெலாம் வந்துட்டாங்க இளைய தளபதி பார்க்கணுன்ட்டு. அங்கே ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட கொடுக்கல. சரி, உங்களுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்துட்டு பரப்புரை செஞ்சுட்டு வரப்ப லேட் ஆகுதுன்னு தெரியும். அங்க ஒரு கூட்டம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? ஒரு நிமிஷம் ஏங்க. நைட்டு டைம்ல நீங்க உங்க பஸ் எடுத்துட்டு நீங்க உள்ள வரப்ப அங்க ஆல்ரெடி ஒரு கூட்டம் இருக்குன்றது போலீஸுக்கும் தெரியும். அவங்களும் தப்பு பண்ணாங்க. சீக்கிரமாக போற நீங்க, அதாவது லீடர்னா சிந்தனை இருக்கணும். அதாவது அடுத்து என்ன நடக்கும், காஸ் டிஃபெக்ட் அஃபெக்ட் எல்லாமே தெரியணும். ஒன்னும் தெரியாதவங்கள லீடர் ஆக்குனா தமிழ்நாடு நாளைக்கு பாதாள இடத்துக்கு போவோன்ட்டு பல பேர் சொன்னோம். இது கரெக்டான கொஸ்டின். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அங்க ஆல்ரெடி கூட்டம் இருக்குது, அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு போக கூடாதுன்னு யோசிச்சிருக்கணும். அது கரெக்ட், அது தப்பு பண்ணாங்க. ஆனா இந்த டைமிங்கை பத்தி பேசுறீங்களா? சொல்லுங்க. இந்த டைமிங்கை பத்தி பேசுறதுல எல்லாருமே பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவர் எப்போ வெளியே வராரு, அவர் எங்கேருந்து எங்கே போறாரு, ஃப்ளைட்ல எப்போ ஏறினாரு, இது எல்லாத்தையுமே நியூஸ் ஃபாலோ பண்ணி இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? அது லைவ்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவர் நியூஸ் லைவ்ல விஜய் இங்க இருக்காரு, விஜய் இந்த டைம்ல இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு லைவ்ல ஓடிட்டே இருந்தது. தெரியுமா தெரியாதா? ஏங்க உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், யூடியூப்ல லைவ் போயிட்டு இருந்தது. ஏங்க நீங்க யூடியூப் வச்சுட்டு இருக்கீங்க, அங்க இருக்கிறவங்க ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு 12:40க்கு வருவான்னு சொல்றப்ப அந்த இடத்துல கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாருக்குமே ஃபோன் இருக்கு. ஏங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏங்க உங்களுக்கு ஒன்று புரியுதா? நீங்க வந்துட்டு முட்டு கொடுக்கறதுக்கு பேச கொடுக்கல. அதல்ல, நியூஸை விட்டுருங்க. இங்க பாருங்க, நியூஸை விட்டுருங்க. நான் ஒன்று சொல்றேன். நான் வந்து சிஎம் ஆக போறதுக்கு கேண்டிடேட். நான் சொல்றேன் 12:40க்கு வரேன்னு சொல்றேன். நியூஸ்ன்றது என்ன அடுத்தது? அது நான் 12:40க்கு வரேன்னு சொல்லிட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர் கொடுத்துட்டேன். நான் எல்லா பப்ளிக் கிட்ட சொல்லிட்டேன். நீங்க நியூஸ் பாருங்க, நான் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்றேன்னு சொல்லல. இங்க பாருங்க, இங்க இதுதான் முட்டாள்தனம்னு சொல்றேன். ஒருத்தரை நம்பி ஒருத்தர் அவர் சொல்றது எல்லாமே நான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப கூடாது. அவங்க ஒன்றும் கூட பிறந்தவங்க கிடையாது, அந்த சொந்தக்காரங்க கிடையாது. கூட்டம் யாரை பார்க்க வந்து தெரியுமா? அதுதான் சொல்றேன், அது தப்பு தான். அது வந்து நீங்க சொல்றவங்க யார் தெரியுமா? வீட்டில் வந்திருப்பாங்க. நீங்க இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, நியூஸை பார்க்கணும், இது சரியா கவனிக்கணும், அதை பக்கவா அதை ஒன்று பார்த்து தான் வரணும். அதெல்லாம் வந்துட்டு இது இருக்கிறவங்க, சிந்திக்க தெரிஞ்சவங்க. இங்க ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறவங்க. நீங்க கேட்குற கேள்வி வந்து அந்த கடைசியா ஒன்று வச்சுக்க பாருங்க. பர்ஃபெக்டான ஸ்லிப்பர் ஷாட். என்னன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, அதுக்குள்ள வண்டி எடுத்துன்னு போனா மக்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்காத ஒருத்தரை சிஎம் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கல்ல, அது பர்ஃபெக்டான கேள்வி. ஆனால் இந்த டைமை வச்சு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பவுமே ஒரு டிராபேக்காக தான் போகும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இவர் கால் ஷீட்டு கொடுத்தாருன்னா இவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பேர் என்ன தெரியுமா? கரெக்டாக டான் வரன்ற ஒரு பேர். இங்கே ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஏங்க இதுக்கு மேலே பேசிகிட்டே வேணாம், மக்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஒருத்தர் டைம் கீப்பிங் பண்ணலன்னா, அதுவும் ஒரு 1/2 hour 1 hour 2 hour கூட இல்லை, 12:40க்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு வராரு. அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடம். ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுற டீமு எல்லாரும் போயிடுங்க, இங்கே நான் இந்த மீட்டிங்கை வந்து இன்னைக்கு தேவையில்லை கேன்சல்னு சொல்லி அமிச்சிருந்தா கூட அந்த உயிரிழப்பு வந்திருக்காது. இது என்னோட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு வந்துடுறேன். ஆதவ் அர்ஜுனா இப்போ அவர் சொன்னாரா, போலீஸ் ஸ்டாலின் இவங்க 2 பேர் கூட்டணியா சேர்ந்து அந்த கொலையை செஞ்சாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்க சொல்ல எப்படி இருக்கு? தப்புதான். அவர் யாரு? அமைச்சர். ஒருத்தர் சிந்திக்க தெரியாதவர் அமைச்சர், ஒருத்தர் அப்படியே பழிய தூக்கி போடுறவர் அமைச்சர். நாளைக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் படுற பாடு இருக்கு பத்தியா? இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், நியூஸ் இல்லை ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு ஆசிரியர் அவர் சொல்றாரு, ஐயா பல ஆறுகள் தமிழ்நாட்டில் ஓடுது, ஒவ்வொரு ஆறும் அதாவது செத்துட்டு இருக்க நிலைமை அந்த ஊர் மக்களுக்கு தான் தெரியும். ஆனா சீமான் அவர் சொல்ல ஒரு விஷயமும் சயின்ஸ், அதாவது அடுத்த தலைமுறைக்கு தேவையானதை நம்ம செய்யணுன்றதுக்காக. இன்னைக்கு தங்கத்தை கொடுக்கறது அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணும்? ஒரு விஷயம் இல்லை. ஆனா ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வராங்க, இயற்கை சார்ந்த திட்டம். அது என்ன பண்ணும்? அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போய் சேரும். அடுத்த தலைமுறைக்கு நிறைய விஷயத்தை கொடுக்கும். இப்போ இதை தடுக்கிறப்ப கோவம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வருமா வராதா? தடுக்கிறப்ப கோவம் வரதான் செய்யணும். அந்த கோவத்துல இருந்து வர வார்த்தைங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க அவதூறு பேசுறீங்க. என்ன அவதூறு பேசிட்டாங்க? என்ன, நான் எங்கள் வீட்டில் என் குழந்தை வந்துட்டு நல்லா என் பேச்சு கேட்கல, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுன்னு சொன்னால் கோல்டு வரும்னு சொன்னால் திட்டுவேன், அடிப்பேன். அப்படி ஒரு கேரக்டரில் தான் அந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை, அது நீங்கள் பொது இடத்துல வந்து பண்ண முடியாது. ஏங்க
நீங்க அவரை வீட்டுல இருக்க குழந்தைங்கள நீங்க இப்ப என்ன வேணா பேசலாம். இங்க பாருங்க, மக்கள்கிட்ட கொடுத்துலாம் இதை, சரிங்களா? சொல்லிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்றேன், மக்கள் வெளியே வரணும். நீங்க மட்டும் பேசி ஒரு யூஸும் இல்ல. கமெண்ட்ல பேசுவாங்க. அதாவது ஒரு தந்தையா இருந்து தன் பிள்ளைய எப்படி அவர் கண்டிச்சாரோ அப்படிதான் நான் சீமான் அண்ணனை பார்த்தேன். அதை நீங்க உங்க சைட்ல இருந்து பாக்குறதுக்கு எண்ணம் வரலனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. இந்த லாஸ் யாருக்குன்னா மக்களுக்கு தான். இன்னைக்கு அந்த ஆத்துல இருந்து அவ்வளோ மீன் இறந்ததுக்கு காரணம் அந்த மக்கள் தான். அந்த மக்கள் தான். ஏன்னா அந்த மக்கள் வந்துட்டு ஏசி ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை செலக்ட் பண்ணாங்க. மண்ணுலயும் போராட்டத்திலயும் கலந்துக்கிறவங்கள இல்ல. அவங்களுக்கு எங்கிருந்து தெரியும் வேர்வையோட வலி என்ன தெரியும், உழைப்போட வலி என்ன தெரியும்? ஆக்டிங் பேப்பரை பார்த்து படிக்க மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு டீமை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு முட்டு கொடுக்க எத்தனை வாரியர்ஸ், பேரு வாரியர்ஸ் அசிங்கமா பச்சையா கமெண்ட்ஸ்ல எவ்வளவு கேவலமா. ஐயா, அதாவது ஒரு புதிய தலைமுறை செய்தி 3ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பயிரெலாம் அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு ஜேசிபி எடுத்துன்னு வந்துட்டு அரசாங்கம் அதை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுதுன்றப்ப அது ஒரு காணொலியாக புதிய தலைமுறையில் போடுறாங்க. நான் அதை எடுத்து ஒரு ஷார்ட்ஸாவோ அதே நடக்குதா இந்த 3ஆம் தேதி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையில் போடுறாங்க. நான் அதை எடுத்து ஷார்ட்ஸ்ல போடுறேன். இது முன்னாடி வந்துச்சு. சரி முன்னாடி வந்து இல்ல, அதோட லிங்க் அனுப்பிச்சு விட வேண்டியதானே? உங்களுக்கு தெரியும்ல அந்த லிங்க். நான் இதே நியூஸ் போன வருஷம் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பல டைம் நடக்குதுங்க இது. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு புதிய தலைமுறை நீங்கள் நியூஸ் சேனலில் போய் பாருங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னு சொல்லிட்டு 3ஆம் தேதின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன். ஒன்று நீங்கள் அது பொய்னாக்கா அந்த புதிய தலைமுறைன்றது அந்த லோகோவை நான் எடுக்கவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் தான் முட்டு சாமியாச்சே, விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆச்சே, அரசாங்கத்திட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அரசாங்கத்தில் என்னோட பேரை நான் ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு அசிங்கமாக எழுத சொல்ல அதான் சமூகத்துக்கு ஐயா, உங்க உலகத்துல நீங்க மட்டும் இல்ல, இது இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இயற்கைக்கு தேவையான அரசியல் இங்க வேணும். உங்களுக்கு தேவையான அரசியல் மட்டும் இல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க உங்களுக்கே பதில் தெரிஞ்சுதான் நீங்க கேள்வி கேக்குறீங்க. ஏன்னா அவங்க நாட்டுக்காக இல்ல, டிவிக்காக இருக்காங்க. நான் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு பேசல, அவங்களுக்காக பேசுறேன். நான் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் பேசுறேன். சரி, ஓகே. இப்போ ஆதவர்ஜுனாக்கே வந்துடலாமே. ஆதவர்ஜுனா அமைச்சர் ஆனார்ல, அவருக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி எப்படியாப்பட்டவரை நீங்க செலக்ட் பண்ணீங்க? அதாவது சிக்கிம்லயும் கேரளாலையும் வந்துட்டு பல கோடி லாட்ரியில பிரைஸ் வின்னிங் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. பிரைஸ் வின் பண்ண அதுலயே வந்துட்டு ஊழல் பண்ணி பல ஆயிரம் கோடி, 900 கோடி ஒரு இடத்துல, 500 கோடி ஒரு இடத்துல, 800 கோடி ஒரு இடத்துல, இவ்வளவும் ஏமாத்தி இது என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை பல பிசினஸ்ல, ஒரு 32 பிசினஸ்ல கீழே வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இது 1988 ஆரம்பிச்ச பிசினஸ், அதாவது லாட்ரி பிசினஸ். இவர் பர்மால இருந்து வந்தவர். யாரு? மார்டின். பர்மால ஒரு பையன் ஏழை வந்து டீ விற்கிறவர். டீக்கல்ல கோயம்புத்தூர்ல எங்கேயும் வேலை செஞ்சிருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு லாட்ரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்து 88ல் ஒரு பிஸ்னஸ் மேன். அதுக்கப்புறம் இதுல இருந்து சின்ன சின்ன ஆர்கனைசேஷனாக ஆரம்பிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் கேமிங்கு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு, இதுல எல்லாத்துலேயும் கால் வச்சு வேற லெவலில் வராரு. ஆனாலும் 2 இடத்துல தமிழ்நாட்டில் சட்டவிரோதமா நில அபகரிப்பு கேஸ்ல இவர் மேல ஒரு வழக்கு தொடர்றாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மா பீரியட்ல கரெக்டாக இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு பெயில் கிடைக்குது, வெளியில வராரு. ஸ்டில் அந்த எண்ட் என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஏன்னா இவங்க கிட்ட இது இருக்கு. இதுக்கப்புறமேட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இந்த குடும்ப தலைவருக்கு, இந்த குடும்ப தலைவர்ல இருக்க பொண்ணை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்ன மனப்பான்மையில சூஸ் பண்ணிருப்பீங்க? காசு தான். அப்படி இருக்கிற ஒரு விஜய் சூஸ் பண்றாருன்னா விஜய் எந்த மனப்பான்மையில சூஸ் பண்ணிருப்பாரு? இல்ல, அப்படி இருக்கிற கூட்டத்துக்கு பின்னாடி இந்த கூட்டணி கட்சியெல்லாம் போகுதுன்னா அதுங்கெல்லாம் எது தேடி போறாங்க? இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கணும். எனக்கு புரிஞ்சது என்னன்னா, விஜய் வராது சம்திங் நல்லது நடக்கும்னு நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு இப்போ புரிஞ்சிருக்கிறது என்னன்னா, அவர் சிஎம் ஆகணும்னு நினைச்சாரு. இது நடக்கணும்னா யாரை கூட வச்சுக்கணும்னு நினச்சி அவரை கூப்பிட்டு வச்சுக்கினாரு. தவிர இவங்க பண்ண அடுத்த வேலையில் எனக்கு எதுவும் நல்லது பண்ண வந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தோணலை. அதாவது நஸ்ரத் பேட்டை சென்னையில் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க அங்கேயும் வந்து நில அபகரிப்பு இவர் மேலே. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2012 மார்ட்டின் மீது நில அபகரிப்பு, சட்டவிரோத லாட்டரி விற்பனை, மோசடி உள்ளிட்ட மொத்த 14 வழக்குகள் இருந்தும் அவற்றில் எல்லாவற்றிலும் அவர் ஜாமீன் பெற்றதாகவும் கூறப்பட்டது. எனக்கு என்ன புரியலன்னா, நம்ம இப்போ பேச ஆரம்பிச்சது ஆதவர்ஜுனா அவரை பத்தி, நீங்க பேசிட்டு இருக்கிறது வெறும் மார்ட்டின் அவரை பத்தி மட்டும். அதாவது ஆதவர்ஜுனா மார்ட்டின் கூட இல்லைன்னா நம்ம பேசவே மாட்டோம். ஆதவர்ஜுனா என்ன பண்ணாரு? ஹலோ, அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் மார்ட்டின் ஃபேமிலிஸோட பிஸ்னஸ்ல. அவர் மேல என்ன கேஸ் இருக்கு? இங்க திருடுன காசுல பிஸ்னஸ் பண்றேன்னா என்ன கேஸ் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. இப்போ நான் திருடிட்டேன்ப்பா,
நான் மக்களை ஏமாத்திட்டேன்ப்பா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உன்னை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், உனக்கு தெரியாதா நான் திருடுன்னு? உன் மேலே கேஸ், என் மேலே கேஸ் இருக்குன்னு பப்ளிக்காக நியூஸில் வருது, நீ என் கூட சேர்ந்து பண்ணுறது தெரியாதா? சரி இருக்கட்டும். இருக்கட்டும்மா. இந்த மாதிரி மனப்பான்மையில் எப்படி இருப்பேன்? நம்ம அப்பா அம்மா இருங்க, நான் சொல்லிடுறேன், மக்கள்கிட்ட கிளியர் ஆக்குறேன். நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, திருடன் கூட என் புள்ள வந்து சேர்ந்தா என்ன சொல்லுவோம்? நம்ம தப்புன்னு தான் சொல்லுவோம். அதுதான் நான் இப்போ சொல்கிறேன் இந்த மக்களுக்கு. அப்படியாப்பட்டவங்கள இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க சொல்ல நான் திரும்ப சொல்ல வரேன். இதை நல்லவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஒதுங்கி நின்று பார்ப்போம். ஐயா நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா நல்ல விஷயம், மக்களுக்கான அரசியல். ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு அரசியல் எதுக்கு தெரியுமா? அந்த மார்ட்டின் உள்ள மாட்டக்கூடாது. இதுக்கப்புறம் ஒருத்தர் அவங்க மேல இருக்க கேஸ் இவ்வளவும் இருக்குல்ல, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஒருத்தர் ஜெயிலுக்கு போக முடியாது. இவ்வளோ குற்றம் நடந்து அவங்க இன்னைக்கு சுதந்திரமா இருப்பாங்க, பெயில் ஈஸியா கிடைக்கும். நேற்று நான் யாரை சொன்னேன்? வில்சன் அவரை சொன்னேன், நீதிமன்றத்தில் ஆஜராகணும், ஆனால் ஆகலன்னு சொல்றாங்க. எதுக்கு? அமைச்சர், அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்போ இவங்க ஓகே, நீங்க வில்சன் அவரை கேள்வி கேட்குறீங்கன்னா அவர்கிட்ட அவர் மேல பக்காவா ஒரு ப்ரூஃப் இருக்கு, நீங்க அவரை கேள்வி கேட்கறது ஓகே. நான் இப்போ இவங்க மேல குற்றவாளி நான் சொல்றேன். இல்ல நான் இவரை குற்றவாளி மேல இத்தனை கேஸ் போட்டாலும் இவங்க தப்பு பண்ணாங்கறது ப்ரூஃப் எங்க இருக்கு? நான் இவரை குற்றவாளி சொன்னா இல்ல, நான் என்ன சொன்னேன்? குற்றவாளி கூட சுத்திர கும்பல்னு சொன்னேன். இல்ல, நான் மார்ட்டின் அவரே சொல்றேன். நீங்க ஆர்குமெண்ட் பண்ண நான் வந்து கூப்பிடல, ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த விஷயத்துல மார்ட்டின் அவர் மேல கேஸ் இருக்கு, அது எங்க ப்ரூவ் ஆச்சு? அதுதாங்க இங்க என்ன சொல்றேன், பவர் இருந்தா போதும், அதை பத்தி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்ப நானே ஏதாவது தப்பு பண்ணாலும் பவர் இருந்தா போதும். யார் வேணா கேஸ் போட்டுருக்கலாமே அவர் மேல. எங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண சொல்ல அவர் மேல தப்பு இல்லாம அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அதுதான் கேக்குறேன். இல்ல தப்பு, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேக்குறேன், தப்பு இல்லாம அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ப்ரூவ் ஆச்சா? கேஸே முடியல, ஆனா அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அவர் தப்பு இல்லைன்னு சொல்றதை விட அவர் தப்பே பண்ணலன்னு ஒன்றும் ப்ரூவ் ஆச்சா? தப்பே பண்ணலன்னு ப்ரூவ் ஆச்சா? நான் உங்களை கேட்கறேன். தப்பு பண்ணதும் ப்ரூவ் ஆகல. அவர் மேல அந்த கேஸ் இருக்குன்றதான சொல்றேன் நானே, அவர் திருடிட்டாருன்னு சொல்லலையே. அதுதான் கேஸ் இருக்குன்றதுனால எல்லாரும் தப்பானவங்க ஆயிடுவாங்களா? இந்த நீங்க பண்ண சொல்ல எப்படி இருக்குன்னா, சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. வில்சன் அவர் தம்பியை மிரட்டுறாராம். இன்னைக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நாங்கள் ஒதுங்கி போய் நிற்கிறோம், இந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவரு கோர்ட்டில் என்ன கொடுத்துருக்காரு, எனக்கு வேலை இருக்குது அதனால் வர முடியலன்ட்டு. ஆனால் இங்கே என்னது, வாங்குங்க, வாபஸ் வாங்குங்க, மிரட்டுறாரு சொந்த தம்பி. ஏன்னா அந்த கேஸ் வெளியில் வந்துடுச்சு, அவர் தம்பி இறந்தாருன்னு வச்சுங்க, அவர் தம்பி. ஆனால் வெளியில் ஏகப்பட்ட பொதுமக்கள். அதுதான் சொல்லிட்டேன், அவரு டைரக்டா தப்பு பண்ணியிருக்காரு, அது ப்ரூவ்டு. அது அவரு தட்டி கழிச்சு கோர்ட்ல ப்ரூவ் சொல்லலையே. இல்ல, தட்டி கழிச்சிட்டு போறாரு. நம்மகிட்ட வீடியோவே இருக்கு நண்பா. கோர்ட்ல ப்ரூவ்டுன்னு சொல்லல, இவர் மேலதான் தப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசல. நீங்க சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. சொல்லலாம், ஆதாரம் இருக்கு சொன்னாங்க. ஆதாரம் இவர் மேலதான் தப்புன்னு சொல்லல. ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட. அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்ல கூட ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணாங்க. அதுதான் யாரு மார்ட்டின் அரெஸ்ட் பண்ண சொல்ல கூட ஆதாரத்தோட தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுதான் என்ன ஆதாரம்? அது திரும்ப என்னது, மிரட்டி வாங்கினாங்க, கையெழுத்து எங்க கிட்டன்னு சொல்லிட்டு ஆதாரம் கொடுத்தாதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சும்மா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எடுக்க மாட்டாங்க, ஆதாரம் எங்க பண்ணா கேட்பாங்க. இப்போ நீங்க தமிழ்நாடு போலீஸ் இருக்கு, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஆதாரம் இல்லாம அவங்க போய் உங்களை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அப்படி பெயில் வாங்கினாங்க, அதுதான் காசு, அதுக்கு தேவையான காசு கொடுப்பாங்க, கோர்ட்ல ஃபைன் கட்டுவாங்க, எனக்கு பெயில் கொடுங்க, நான் இங்க தான் இருக்கேன்ட்டு. ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாம நான் என்ன கேள்வி கேட்கறனோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உள்வாங்குங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஒருத்தங்களை நீங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா நான் சொன்னேன், ஆமா அவங்கெல்லாம் திருடுறவங்க அப்படின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ண சொல்ல ப்ரூஃப் இல்லனா இல்ல. ஒரு ஊர்ல 500 கோடி, ஒரு ஊர்ல 800 கோடி, அதெல்லாம் ப்ரூவ்டு, அதெல்லாம் சட்டம் படி அரசாங்கமே கொடுத்துருக்கு. அசாம் அரசாங்கமே சப்மிட் பண்ணிருக்கு, கேரளா அரசாங்கமும் சப்மிட் பண்ணிருக்கு. அதுக்காக பெயில் வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதாவது நாங்கள் அதுக்கு கேஸை வந்து நடத்திக்கிறோம் கோர்ட்லன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் எப்படி அரசாங்கமே ப்ரூவ் பண்ணும்போது எப்படி விட்டுருவாங்க? அரசாங்கம் கிட்ட தான் ப்ரூஃப் இருக்கு, அரசாங்கம் தான் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் டைம் வேணும் ப்ரூவ் பண்ண, இன்னும் டைம் வேணும் அதாவது நாங்கள் நிரபராதின்னு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான பேமெண்ட் இருக்கு. இவ்வளோ காசு நீங்கள் கட்டணும், அதுக்குன்னா கட்ட போகிறாங்க அரசாங்கத்தில். அந்த மாதிரி இருக்குதா என்ன? நீதிமன்றத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இது இல்லைன்னா அபராதம், கொலை கேஸுக்கு மட்டும் தான் உள்ள தூக்கி வைக்கிறாங்க. அதுதான், அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் மக்களுக்கு புரியும், அதனால தான் கேட்குறேன் நான். நீங்கள் இங்கே ஏழை இல்லை, அவரு கையில் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், பணம். அதாவது ஏடிஎம்கேல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி. புதுச்சேரியில் ஒரு கட்சியில் பிஜேபியோட கூட்டணியில் ஒரு ஃபேமிலி ஓப்பனா வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா 500 கோடி கொடுத்தோம் அப்படின்னு. அப்போ அவங்க தப்பு பண்ணிருக்க முடியாதுல்ல, அந்த 500 கோடி எப்படி தப்பு பண்ணியிருந்தா எப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க? அந்த காசு சம்பாதிச்சீங்க உங்ககிட்ட நான் கேட்குறேன், சிபிஐ, இடி, அப்புறம் அசாம் அரசாங்கம், கேரளா அரசாங்கம் அவங்க போய் சொன்னாங்களா? இல்ல, நான் உங்கள்கிட்ட கேட்கறது போய் சொல்லுங்க, அவங்க போய் சொன்னாங்களா? நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, இவங்க எல்லாருமே ஆதாரத்தோட எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்ல கொடுக்குறாங்க, அவங்க போய் சொன்னாங்க. எனக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது, இவ்வளவு தப்பு பண்ணவங்க எப்படி வெளியே ஃப்ரீயா சுத்துறாங்க? பணம் உங்ககிட்ட கூட பணம் இருந்ததுன்னா நீங்க ஃப்ரீயா சுத்தலாம், காசு கட்டிட்டு இத்தனை கவர்மெண்ட் அட்வொகேட் கூட இருப்பாங்க,
பெரிய பெரிய அரசியல்வாதி கூட இருப்பாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் அட்வொகேட்டை அமைக்கிறதுலயே வந்து காசு ஊழல் நடக்குது. என்ன அது இத்தனை கவர்மெண்ட் ஏமாத்திட்டுமா? தலைவா, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நம்ம நாடு இவ்வளோ கெட்டு போயிருக்குது காரணமே இது மாதிரி ஆளுங்களால தான். அப்போ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அப்போ இது மக்கள் யாருமே அதை பற்றி கேட்க கூட மாட்டாங்களே. ஐயோ, அவங்க வீட்டுக்குள்ளேயே நடந்து இந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த தென்பண்ணையாறு கேஆர்பி டேம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இதே சென்னையில ஈசிஆர்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? அந்த கேஆர்பி கிருஷ்ணகிரியில இருக்க எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க? எத்தனை பேர் கேஸ் ஆகி எத்தனை பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க நீங்க பார்க்கல. அங்க போய் பாருங்க, வீடியோஸை பாருங்க, நியூஸை பாருங்க. கேபிஆர் டேம் பக்கத்துலையும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. 2024 போராட்டம் பண்ணியிருக்காங்க, 2025 போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது போயிட்டு ஒரு தடவையும் அரசாங்கம் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் தள்ளி 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 தள்ளி. இப்போ ஸ்டெர்லைட் எப்படி ஆச்சு? எத்தனை வருஷமாக நடந்தது? ராணிப்பேட்டில் இப்போ நல்லா என்ன ஆச்சு? அரசாங்கம் சரியில்லைன்றானே, இனிஷியேட் பண்ண வேண்டியதை இனிஷியேட் பண்ணாம அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம். இன்னைக்கு இருக்க அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இந்த முதலாளிங்க யார் யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ, இப்போ 500 கோடி யாருக்கு கொடுத்தா? எந்த குடும்பம் கொடுத்தது? மார்டின் குடும்பம். அந்த குடும்பத்தை கையில வச்சுட்டு பண்ணும்போது தான் எங்களுக்கெல்லாம் ஆதங்கம். டேய், சுத்தமானவங்கள இல்லையடா அவங்களாம். இந்த மக்கள் எப்படியா நீங்க வந்துட்டு ஈகோ கிளாஸ்லாம், அதாவது ஏதோ உங்களுக்குள்ள ஒரு ஈகோவால சீமானனை விஜய் அண்ணனை திட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இழந்துட்டீங்களோ. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஓகே, ஒரு ஹோப். அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வெளிநாடு முதலாளிகள் இருக்காங்க, அவங்க கையில நம்ம நாடு போச்சுன்னா எல்லாம் நாஸ்தி. இந்த காணொலியை பார்க்குற நீங்க உங்களுக்கு என்ன தோண்டோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.